எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரெயின் மேண்டிஸ் குங்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தெளிவான மெசேஜ் அனுப்புங்க, நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஸ்டிக்கில் 5th பேசிக் கூட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்ததை ஒரு தடவை பார்த்துடலாம். குட். இது வரைக்கும் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. பின்னாடி இருக்க காலை முன்னாடி வச்சு அப்படியே வாக் மாதிரி பண்ணி இப்போ ஸ்டிக்கை பாருங்கள், கீழேருந்து அப்படியே ஷோல்டருக்கு போகணும், அதாவது கழுத்துக்கு போயிட்டு பாருங்கள். நல்லா கவனிங்க. ஒரு தடவை பாருங்கள், கொண்டு போய் கையில் பிடிச்சி கீழே வைக்கணும். சரிங்களா? அடுத்தது நல்லா கவனிங்க. சேம் இந்த இடத்துல இருந்து ஒரு கிக் அடித்து, ஒரு ரவுண்ட் ஆஃப் கிக் அடித்து, சேம் காலை கவனிங்க, அப்படியே போட்டு ஒரு சின்னதாக ஒரு ரொட்டேட் பண்ணி அதை பின்னாடி இருக்கிற லெக்கு, அதாவது பின்னாடி இருக்கிற லெக்கோட ஷோல்டரில் கொண்டு போய் வைக்கணும். பாருங்கள் எப்படி ரொட்டேட் பாருங்கள், இன்சைட் ரொட்டேஷன் நடக்குது பாருங்கள். அப்படி போய் வைக்க வேண்டியதான். ஓகே, சேம் இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே முன்னாடி போகிறோம் பாருங்கள். ஃபார்வர்டில் போயிட்டு கீழே, சேம் அங்கேருந்து அப்படியே கொண்டு போய் கீழே அட்டாக் பண்ணுறோம். சேம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், இப்போது காலை கவனிங்க, அப்படியே கொண்டு போய் காலை சேர்த்து ஒரு ஆஸ்டான்ஸுக்கு போய் கை நல்லா கவனிச்சிங்களா, அப்படியே புஷ் பண்ணுறோம் ஸ்டிக்கோடு சேர்த்து. நல்லா கவனிங்க, கையை நல்லா கவனிங்க. கை போகும்போதே அந்த காலும் கூடயே போகணும். போய் கீழே ஆஸ்டான்ஸ்லேருந்து ஒரு புஷ் பண்ணுறோம். சரி, இதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட்டில் போகணும் பாருங்கள். பின்னாடி இருக்க காலை முன்னாடி சேர்த்து திருப்பியும் ஒரு ஆஸ்டான்ஸில் போயிட்டு, அதாவது நல்லா கவனிங்க, ஸ்டிக்கை நல்லா கவனிங்க. ஸ்டிக்கு தான் இதில் ரொம்ப முக்கியம். கை போகும்போதே பாருங்கள், ஸ்டிக்கு ரொட்டேஷன் பண்ணி மேலே பண்ணி அப்படியே கீழே அடிக்கிறோம். சேம் இங்கேருந்து நம்ம திரும்ப போகிறோம் பாருங்கள். அப்படியே காலை முன்னாடி பின்னாடி எடுத்துகிட்டு வந்து கையில் ரொட்டேஷன் பண்ணி ரெஸ்ட்டில் பண்ணி அப்படியே கேட் ஸ்டான்ஸில் ஒரு பிளாக்கு, ஒரு அட்டாக்கோடு சேர்த்து ஒரு பிளாக்கு. சரிங்களா? பாருங்கள், கை நல்லா கவனிச்சுங்க. காலை பாருங்கள், அப்படியே பின்னாடி கால் முன்னாடி வருது. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சரி, இங்கேருந்து நம்ம அப்படியே இன்னொரு கேட் ஸ்டான்ஸுக்கு போகிறோம். ஸ்டிக்கை பின்னாடி கையில் கேட்ச் பண்ணுறோம். இப்போ சின்ன ஒரு மூவ்மெண்ட் மாதிரி மூவ் பண்ணுறோம் அதை. சரிங்களா? இப்போ மூவ் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி இருக்க காலை நல்லா கவனிங்க, அதை அப்படியே போட்டு ஒரு புஷ் பண்ணுறோம். கேட் ஸ்டான்ஸ்லேருந்து அப்படியே போய் ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸில் ஒரு புஷ் பண்ணுறோம், அது குத்துற மாதிரி. சரி, இதுக்கப்புறம் கடைசியாக இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? கடைசியாக நம்ம இந்த இடத்துல முடிக்கிறோம். குட். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை ஃப்ளோவாக பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். சரி, மூவ் பண்ணி அதுக்கப்புறம் கிக் அடித்து ஷோல்டருக்கு கொண்டு வரோம். அப்புறம் முன்னாடி ஃபார்வர்ட் ஸ்டான்ஸுக்கு போயிட்டு அப்படியே பின்னாடி ஆஸ்டான்ஸில் உட்காந்து புஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முன்னாடி போய் ஸ்டிக்கை பாருங்கள் கீழே அடிக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி ஒரு கேட் ஸ்டான்ஸுக்கு ஒரு பிளாக்கோடு சேர்த்து ஒரு அட்டாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முன்னாடி போகிறோம், புஷ் பண்ணுறோம், அப்படியே முடிக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படியே நீங்கள் ஃபுல்லாக இடத்துல கொண்டு சரி, இந்த இடம் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி அப்புறம் முன்னாடி போய் கீழே அடித்து போட்டு இது ரெண்டாவதாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது இது தான். சரி, மொத்தம் ஒரு 3 கவுண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படியே நீங்கள் இங்கேருந்து கண்டினியூவாக எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் பாருங்கள், ஓப்பன் பண்ணி புஷ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்திரிச்சு திரும்ப ஒரு ஃப்ளோவாக இருக்கணும் அது. அதுக்கப்புறம் கேட் ஸ்டான்ஸுக்கு 1 2 and 3 முடிக்கணும். அவ்வளோதாங்க.
இதான் ஸ்டிக்கோட 5th பேசிக். இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே பார்த்து கவனமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டு வரோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.